Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, இந்த வீடியோவில் நாம் CBSE class 9 scienceல force and laws of motion அதில் வந்து பார்த்திங்கன்னா assertion and reason questions தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆப்ஷன் A வந்து பார்த்திங்கன்னா both assertion and reason are true or is the correct explanation of assertion. Option B, both assertion and reason are true but R is not the correct explanation of A. Option C, A is true, R is false. Option D, A is false but R is true. So first question பாருங்க, greater is the mass of the body, greater is the inertia. Mass of the body is the measure of inertia. அதாவது மாஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இனர்ஷியா அதிகமாக இருக்கும். இது வந்து ட்ரூ தான், ஓகேங்களா. இனர்ஷியா அதிகமாக மாஸ் அதிகமாகும். மாஸ் ஆஃப் த பாடி இஸ் த மெஷர் ஆஃப் இனர்ஷியா. ஆமாம், மாஸ் வந்து மாஸை பொறுத்து தான் நம்ம இனர்ஷியாவை மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி இதுக்கான ரீசன் தான் இதுவாக இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா both assertion and reason are true or is the correct explanation of assertion. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஷின் பாருங்கள், assertion, when we keep an object on a table, an object exerts a force downwards, table needs to exert an equal force upward or the table will collapse. ஒரு டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டேபிளில் ஒரு பொருளை நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா இது சம் ஃபோர்ஸை அந்த டேபிள் மேலே அப்ளை பண்ணோம். இல்லை இந்த அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக டேபிள் வந்து பார்த்திங்கன்னா சம் ஃபோர்ஸை அப்ளை பண்ணும், ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து இது வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போது இது மேலே ஒரு பெரிய வெயிட் நம்ம வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த பொருள் இந்த வெயிட் டேபிள் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் டேபிள் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ஈக்லிபிரியமாக இருக்கும். அப்படி இல்லைனா டேபிள் என்ன ஆகும் அப்படின்னா உடஞ்சிரும், ஓகேங்களா. ஸோ இது ட்ரூ தான். ஸோ த தேர்ட் லா ரீசன் வந்து பாருங்கள், த தேர்ட் லா ஸ்டேட்ஸ் தட் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ ஒரு ஆக்ஷனுக்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். இதுவும் ட்ரூ தான். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இது தான், ஓகேங்களா. ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபோர்ஸை டேபிள் மேலே அப்ளை பண்ணால் டேபிள் ஒரு ஃபோர்ஸை ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணும். ஸோ இதுக்கும் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏ, போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன். தேர்டு கொஷின் பாருங்கள், எ கன் ரீகாயில்ஸ் ஆஃப்டர் ஃபயரிங் ஃப்ரம் எ புல்லட். ஒரு கன்னில் இருந்து நம்ம புல்லட் ஃபயர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கன் வந்து இப்படி பேக்கில் மூவ் ஆகும். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அண்ட் ஆக்ட் ஆன் எ டிஃப்ரெண்ட் பாடி. ஸோ இந்த புல்லட் இப்படி போகிறது ஆக்ஷன், அதுக்கு ஆப்போசிட்டில் கன் மூவ் ஆகிறது ரியாக்ஷன். ஸோ அது வேறு பாடியில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் அசர்ஷன். ஃபோர்த் கொஷின் பாருங்கள், த விங்ஸ் ஆஃப் எ பேர்ட் புஷ் ஏர் டவுன்வர்ட்ஸ் அண்ட் த ஏர் மஸ்ட் பி புஷ்ஷிங் த பேர்ட் அப்வர்ட்ஸ். ஆமாம், ட்ரூ தான். இப்போது பேர்ட்ஸ் வந்து பறக்குது அப்படின்னா விங்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம். அப்போ ஏர் வந்து அதுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டாக அப்வர்ட்ஸில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் ரியாக்ஷன் இன் த சேம் டைரக்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா there is an equal reaction in the opposite direction தான் கரெக்டாக வரும். ஸோ அசர்ஷன் ட்ரூவாக இருக்குது, ரீசன் வந்து ஃபால்ஸாக இருக்குது. அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள், when astronauts throw something in space that the object would move in the opposite direction but with the same speed. ஸோ ஒரு ஆப்ஜெக்டாக ஸ்பேஸில் போட்டோம் அப்படின்னா அங்கே கிராவிட்டி இருக்காது. அப்போ அது அப்படியே வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ், அசர்ஷன் ஃபால்ஸ். த ஆக்சலரேஷன் ஆஃப் an object produced by net applied force is directly related to magnitude of force and inversely related to mass of an object. ஸோ செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி ஃபோர்ஸோடைய ஃபார்முலா தெரியும், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இதில் நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஆக்சலரேஷனை பற்றி பேசுகிறோம். அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ். ஆக்சலரேஷன் வந்து ஃபோர்ஸுக்கு
ப்ரொப்போர்ஷனில் இருக்குது, மாஸுக்கு இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷனில் இருக்குது. அதுதான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. அப்போ இந்த கொஷினுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ், ரீசன் இஸ் ட்ரூ. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஷினுக்கு இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கு சி, தேர்ட் ஒன்னுக்கு ஏ, செகண்ட் ஒன்னுக்கு ஏ அண்ட் ஃபஸ்ட் ஒன்னுக்கும் ஏ. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.